அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களையும் சத்துணவில் வேலை செய்கிற அம்மாவையும் அது பூத் லெவல் ஆஃபீஸராக போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆளியாரு திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துலேருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கணும். தேர்தல் ஆணையம் அரசு. ஏய், அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்கிற? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? உன்னை இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளாக பார்க்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆகிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேளு. ஒரு பத்திரிக்கை ஏய் ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தால் பெரிய வெங்காயம் மாட்டா நீ. காஞ்சிபுரத்தில் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு வலியுறுத்தமான பல்வேறு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாரு. வேற ஏதாவது கேளுங்க, வேற ஏதாவது என்கிட்ட என்ன கேட்கணுமா அதுதான் கேட்கணும். நீங்கள் வந்து இப்போ யார் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க சொல்லுங்க. எல்லா கட்சியும் சொல்றதா. திமுக அதிமுக எல்லாம் கலைஞர் வீடு, அம்மா ஜெயலலிதா வீடு கொடுத்துட்டு இருக்கிறது தான் சொல்லியிருக்காரு. அதை வந்து நிறைவேற்றும் போது நம்ம பார்த்துவோம். நீங்கள் என்னக்கிட்ட இங்கே கட்சிக்கு வந்து என்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் என்னை கேட்கணும். என்னை பற்றி அவர்கிட்ட கேட்பீல. அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துகிறேன், அவர் ஒரு கட்சி நடத்துகிறேன். அவர் கட்சியை என்கிட்ட கேட்கணும். நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன், அதான் நீங்கள் என்கிட்ட கேட்கணும். உருப்படியாக தான் கேள்விகள். தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தோன்னா அந்த மதுக்கடையில் மூடுவோம்னு சொல்லுவோம். அப்போ மாற்று வருவாய் பெருக்கத்துக்கு போயிட்டு இதை மூடுவோம்னு சொல்லுவோம். அப்போ அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம்னா அது செயல்படுது. ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்குது. அப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள் வெளிநாட்டு இவங்கெல்லாம் வர்றவங்களுக்கு வந்து இந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது. அதனால் மொத்தமாக மூட முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். பீகாரில் எதிரொலிக்கும்னா என்ன? அங்கே இருக்கிற வாக்கை 81 லட்சம் வாக்கை எடுத்துட்டே வெளியில். அது அதிகபட்சமாக உங்களுக்கு எதிரான வாக்கு. இஸ்லாமிய மக்களின் வாக்கு, பெண்களின் வாக்கை எடுத்துட்டீங்க. திருப்பி ஒரு 20,000 கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக 14,000 கோடியை எடுத்து பீகார்னு ஒரு மாநில தேர்தலுக்கு 1 கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி 10,000 வங்கி கணக்கில் போட்டிங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்து வாங்கி ஜெயிச்சுட்டு அதே இது இங்கே நடக்கும்னா எப்படி 10,000 கொடுப்பீங்களா? எப்படி 15,000 கொடுப்பீங்களா? எப்படி சொல்லுங்க? 81 லட்சம் வாக்குகளை வெளியில் அந்த வாக்கு நீங்கள் எஸ்ஐஆர் மூலமாக பதியப்படலை. இந்த சிறப்பு வாக்கு சீர்திருத்தத்தில் அது யாருடைய வாக்கு? எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க. எது வளர்ச்சி? வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும், இங்கிருந்து அங்கே இந்த மெட்ரோவில் வேகமாக போகிறத வளர்ச்சிங்கிறதும், இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க? எது வளர்ச்சிங்கிறீங்க? எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான், அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம். நீ மெட்ரோவில் போகிறதான் வளர்ச்சின்னா 72,000 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்க. பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது. 300 குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது. எது அடிப்படைன்னே தெரியலையே. சாலை முழுக்க சவக்குழியாக இருக்குது. மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிற்குது. வீடெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு. நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? வீடு தன் வெள்ளத்தில் மிதக்கும் போது மெட்ரோ ரயிலில் ஏறி போய் படுத்துக்கிறவா? மெட்ரோ ட்ரெயினில் நீ எதையாவது பேசுறீங்க தம்பி. நீ வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க. நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை. எனக்கு முதல்ல இருக்கிறத சரி பண்ணு. நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் இல்லாத போது 5000 ஏக்கரில் எதுக்கு போய் கட்டுற? ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம், தாத்தா காமராஜ் பேரில் இருக்க துறைமுகம், பாட்டனார் வாபூசி பேரில் இருக்க துறைமுகத்துக்குள்ளேயே வேலை 38 விழுக்காடு 58 விழுக்காடு 55 விழுக்காடு தான் வேலை நடக்குது. அப்புறம் எதுக்கு 6111 ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுற? ஒழுப்படுத்து போய் கட்டுறியா? இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அதுக்கு அங்கே போகிற? எதுக்கு முதலாளியை கொண்டு கொடுக்குறாத? அதை கட்டிக்கன்னு எது கட்டுற? இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற, ஏர்போர்ட்டு கட்டுற, பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது? அரசோட தான் முதலாளியோட தான்? அரசோட தான் முதலாளியோட தான்?
ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில் என்ன பிரச்சனை உனக்கு? ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல, சென்னைக்குள்ளே ட்ரெயின் போகுதுல, அதில் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? இந்த மெட்ரோ ரயில் கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? காமெடி பண்ணிட்டு எதாவது பேச முடியாது. எதாவது தெரிஞ்சு சும்மா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி. அந்த வளர்ச்சி வேணுமா? போய் போராடி மெட்ரோ ரயிலில் நீ இனிமேல் சொன்னால் மெட்ரோ ரயிலில் போயிட்டு வா. இதான் பேசிட்டு அலையாது. இதான் பேச்சு வளர்ச்சிங்க. யாரு? நான் கேட்குறேன் இருங்க. எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது, பேரணி போகுது. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற கட்சி ஆட்சியாக இருக்குது. விஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸரை போட்டது யார்? அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களையும் சத்துணவில் வேலை செய்கிற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபருங்கிற கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களையும் அது பூத் லெவல் ஆஃபீஸராக போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யார்? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையத்தில் ஏய் அரசு சொல்கிறத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துலேருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கணும். தள்ளி வாங்கிட்டு வா, இங்கிட்டு வா. நீ முதல்ல தேர்தல் ஆணையம் அரசு தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதையா. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்கிற? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? உன்னை இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளாக பார்க்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆகிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கற்றுக்கிட்டா போடா. ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ மொகரையும் போடாங்க. இல்லை நீங்கள் குளத்தூர்லேயே 4500 வாக்கு போலி வாக்கில் தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்கிறாங்க. இது அப்போ இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிய? இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ அந்த வெற்றி செல்லாது நீங்கள் அறிவிக்க தயாராக இருக்கீங்களா? இதை செயல்படுத்துறது இப்போ எஸ்ஐஆர் செயல்படுத்துகிற ஆட்சி யாரோட? இப்போ குறை சொல்றீங்களா? கர்நாடகாவில் எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா? நீங்கள் தானே ஆள்றீங்க. அதிமுக செய்ய முடியாது. ஏன்னா பிஜேபி கொண்டுகிட்டு வருது. பிஜேபியோட தான் இது கூட்டணி வைக்குது. அப்போ அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர்ற இந்த இதை எதிர்க்க முடியாதுல்ல. எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க. இப்போ நீங்கள் பூத் லெவல் ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸராக போடுவீங்க. கட்சிக்காரர் இதுக்கு கூடவே போகிறாரு. திமுக கட்சிக்காரர் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் இதுக்கு போகிறாரு. போகும்போது என்ன ஆகும்? எது உங்கள் ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுவீங்க. நடக்குமா நடக்காதா சொல்லுங்க. இப்போ ஒரு வேளை போகிறீங்க, அங்கே என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்கள் கொடியோ அங்கே இருந்தால் அந்த ஓட்டை வெற்றியெல்லாம் எடுத்து விட்டுருவீங்க. இப்போ நீங்கள் போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்க. இவங்க என்ன செய்வாங்க? அந்த ஓட்டை எடுத்து விடுவாங்களா வச்சுருப்பாங்களா? புரியல, சத்தமைக்கு. நீங்கள் ஒரு 10 நாளைக்குள்ள 5 கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் இந்த படிவத்தை கொடுத்துட முடியும்னா, நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறோம்ல, அதில் என்ன 10 நாளில் எடுக்க முடியறவங்களால் அதையும் எடுக்க முடியாது. நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க. இதை கொடுத்து ஒரு இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி பட்டியலை அறிவிப்பேங்கிறீங்க. ஒருவேளை எங்கள் வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அந்த பிப்ரவரி 10-15க்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருவீங்க. தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு, இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்கள் வச்சு பாருங்க. இருக்குமா? இவ்வளவு அவசரமாக இந்த வாக்கு இது சீர்திருத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? சரி பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஒரு நிலத்தில் வேளாண் பயிர் விளைய வச்சுருக்கோம், களை இருக்குது. களையை மட்டும்தானே எடுக்கணும்.
மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்னு நீங்கள் வச்சு எப்படிப்பட்ட செயல்? கலையை மட்டும் தானே எடுக்கணும். அப்போ எங்கெங்கே தவறா வாக்கு ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சுருந்தாரோ அதை நீக்கு. இறந்தவருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாமல் இப்போ வாக்கு பட்டியலில் இருக்கா, அதை நீக்கு. அதான வேலை. அதை விட்டு மொத்தமாக அழித்து மறுபடியும் பதிவு செய்யணும். அதுக்கான கால அவகாசம் இருக்கா? அப்போ நீ படிவம் கொடுத்து என்ன போகுது? அவர் தேர்தல் ஆணையராக நியமிச்சது யாரு? அரசு தானே. யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே. அப்புறம் அவர்கிட்ட போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இந்த மத்திய புலனாய்வு துறையெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது, ஆட்சி அதிகாரம் அதில் தலையிடாதுன்ட்டு சுதந்திரமாக இயங்கும்னு. அது சுத்த பைத்தியக்காரத்தனம். யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களாக அது இயங்கும். நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். இப்போ நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ஐஏ ரைடு விடலாம், இன்கம் டேக்ஸ் ரைடு விடலாம், இடி ரைடு விடலாம். அப்படித்தானே இருக்கு. அப்போ தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார்? தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார்? அப்போ அது யாருக்காக பேசும்? இல்லை அதில் ரொம்ப நான் பேசிட்டேன். அப்போ திருப்பி பேச முடியாது. அவங்க போடுற முழக்கத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. வேற ஏதாவது கேள்வி? அவ்வளோதானே? மகிழ்ச்சி.